நம்மளுடைய டாபிக் வந்து ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து எவ்வளவு தூரம் குறிப்பிட்ட நேரத்தில் கடந்திருக்கும், டிஸ்டன்ஸ் பை டைம் தான். டெஃபினிஷன் பார்த்தா ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒரு சைக்கிளில் பைசைக்கிளில் போனால் நம்ம வந்து 20 km/h ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கோம். அதுதான் ஸ்பீடு. 20 km/h அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். அந்த வேகத்தில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக போனால் அவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். அதுதான் வந்து 20 km ஸ்பீடு. சரி, அப்போ ரெண்டுமே வந்து ஒரே டெஃபினிஷன் அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஸ்பீடில் வந்து நான் 20 km மட்டும்தான் சொல்ல முடியும். வெலாசிட்டியில் நான் வந்து டுவர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லணும். 20 km டுவர்ட்ஸ் சென்னை. அப்போது அதில் வந்து வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். ஸ்கேலாருங்கிறது எண்ணிக்கை, 20 அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை, அதுதான் ஸ்பீடு. அது கூட சேர்ந்துருக்கும் எதுனா வெலாசிட்டி. அப்படி வெலாசிட்டியில் வெக்டார் குவான்டிட்டியும், வெக்டாருங்கிறது டைரக்ஷன். டுவர்ட்ஸ் சென்னை அப்படிங்கிறது சென்னையை நோக்கி, அந்த டைரக்ஷனும் சேர்ந்துக்கிறனால நம்ம வந்து வெலாசிட்டியை வெக்டார் குவான்டிட்டியாகவும் ஸ்பீடை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியாகவும் நம்ம சொல்கிறோம். நன்றி.